அத்தை சொன்னாங்கல்ல ராக்கி கட்ட அவங்களே வருவாங்கன்னு. ஆனா பாருங்க அவங்க வரல. நானே உங்களுக்கு ராக்கி கட்ட வேண்டியதா போயிருச்சு. உங்க ஆசீர்வாதத்தால நான் ஜெயிச்சிட்டேன். அப்பா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. நான் ஜெயிச்ச மெடலை வித்துட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. என்கிட்ட நீ மெடலை வித்து கொடுத்த காசு தான் இருக்கு. உனக்கே உன் காசை எப்படி கிஃப்டா கொடுக்கறது? உங்களோட பாசம், எனக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், இதுதான் எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சொத்து, அப்புறம் ரொம்ப பெரிய கிஃப்ட். இனிமே என் சந்தோஷம் எல்லாம் உன்னோடது, உன்னோட கஷ்டம் எல்லாம் என்னோடது. எங்க அண்ணனுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். நம்ம 2 பேருக்குள்ள வரணும்னு இருந்த இடைவெளி எல்லாம் இப்போ வந்துருச்சு. இனிமே வேணாம். இனிமே நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க மரியாதையா நடந்துக்குவேன். அப்புறம் நான் உன்னை மனசார நேசிப்பேன், பாதுகாப்பா இருப்பேன். சின்ன வயசுல மாதிரியே உன்னோட எல்லா தப்பையும் கஷ்டத்தையும் என் மேல போட்டுப்பேன். வாழ்க்கை முழுக்க கூட இருக்கணும்னு நான் வேற ஒருத்தரைய நினைச்சு கனவு கண்டிருக்கேன். அது வேற யாரும் இல்லை, உங்க தம்பி சஞ்சு தான். இப்போ அவர் சொல்றாரு அவரும் என்னை விரும்புறாருன்னு. சாரிடா, தெரியாம அவன் பாதையில குறுக்க வந்துட்டேன். ஆனா இப்ப நான் முழுசா விலகிக்கிறேன். என்னடி இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. முதல் தடவையா நடக்கும் ராமாயண கதாபாத்திரங்களுக்குள்ள ஒரு மகாபாரதம். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும், அப்புறம் வரும். ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் நடுவுல விரிசல். இது பெரியப்பாவோட பர்சனல் லைசென்ஸ் ரிவால்வர். இன்னைக்கு உன் முதலாளியோட புள்ளையே சஞ்சு உன்னை யூஸ் பண்ணுவான். ஒருத்தரோட நெஞ்சு மேலேயே சுடுவான். இப்போ அந்த நெஞ்சு யாருதான் இருக்கும்? அத காலம் தான் சொல்லும். 11:35 ஆகுது. 12 மணி ஆனதும் பை எவ்ரிவன். நான் அஜய் சார் கூட ஈவினிங் காஃபி ஹோம்க்கு போறேன். அங்க யாரோ சிஏ ஆண்டியை கைடன்ஸுக்காக அறிமுகப்படுத்துறாராம். நான் எப்படியாவது முதல் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணி காட்டணும். சபாஷ், எங்க 2 பேர் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கு. பை. என் மனசு ஏன் பதறுது? ஏதாவது அவசகுணம் நடக்க போகுதா? நேஹா இந்நேரம் கிளம்பியிருப்பா. நானும் அங்க போனோம். என்னாச்சு நேஹா? சஞ்சுவோட ஞாபகமா? ரிலாக்ஸ் நேஹா, இப்ப ஞாபகம் வருதுன்னா வரட்டும்.
இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரிலாக்ஸ். சார் மேம் கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும்னு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஒரு வாட்டி பார்த்துடுங்க. இவங்களோட சிஏ மேடமை ஏதோ ஒரு சாக்கு சொல்லி எப்படியோ இங்க வராம தடுத்துட்டேன். இப்போ மேடம் இங்க வரப்போறது இல்லை. ஆனா சஞ்சு அண்ணனை நான் கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வருவேன். அவர் தன் கண்ணாலேயே அஜயையும் நேஹாவையும் ஒன்னா பார்க்கும்போது சத்தியமா செம்மையான ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது கதையில. இங்க வா. பிரியா, நான் இது தரல, அது தெரியுதா? எல்லாமே சரியான டைமிங்ல நடக்கணும். சரியா 12 மணிக்கு வேலை முடிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா? வேலை முடிஞ்சிடும். உன் காதல் என்ன எவ்வளவு மாத்திருச்சு தெரியுமா நேஹா? என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. எப்படி இருந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டேன். எவ்வளவு திருந்திட்டேன், இன்னும் திருந்திடுவேன். நீ ஆசைப்படுற மாதிரியே கடைசி வரை அப்படியே இருப்பேன். நீ என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் செய்வேன். ஆனா என்னைக்கும் என் கையை விட்டுடாத. என் கூடவே இரு. எப்பவும் என் வாழ்க்கையில, என்னோட கனவுல, என் நம்பிக்கையில, என் ஞாபகங்கள்ல இரு. என் ஒவ்வொரு மூச்சிலையும் என் வாழ்க்கையா இரு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ மட்டும்தான். என் வாழ்க்கையோட தேவையே நீதான் ஆகிட்ட. என் வாழ்க்கையோட அர்த்தமே நீதான் ஆகிட்ட. அண்ணே அண்ணே, அநியாயம் நடந்து போச்சு. அந்த நேகாக்கா அவங்க அங்க என்ன 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 நேஹாவுக்கு என்ன என்ன என்னாச்சு? நேஹாவுக்கு சொல்லு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி இந்தியன் காஃபி ஹோம் இருக்குல்ல, அதுல நேஹாக்கா யாரோ ஒரு பையன் கூட. என்ன சொன்ன? என்ன உளறிட்டு இருக்க? உங்க மேல சத்தியமா அண்ணா, நான் உண்மையை தான் சொல்றேன். நிஜமாவே. அப்ப சரி விடு. நேஹாவை வேற யாரோடையாவது பார்த்திருப்பேன். அதாவது நேஹா யாரையாவது பார்க்க இந்தியன் காஃபி ஹோம் போயிருக்கலாம். போனா என்னவா? அதுல என்ன இப்ப பெரிய விஷயம்? விசேஷ நாள் இன்னைக்கு, ரக்ஷா பந்தன். யாராவது சொந்தம் பந்தமா இருக்கலாம், இல்ல கசினா கூட இருக்கலாம். நானே பதட்டப்படல, நீயே இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன பேசுறீங்க அண்ணா? நேஹாக்கா இதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் கூட காஃபி குடிக்க வெளியே போயிருக்காங்களா? அப்புறம் எப்படி கசின் இல்ல சொந்தக்காரங்களோட போவாங்க? என் பயம்தான் என்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கே. நேஹா சஞ்சுவோட காதல் கதையில யாரோ ஒரு 3வது ஆடு நுழையறதுக்கு கடுமையா முயற்சி பண்றாங்க அண்ணா. அப்புறம் 12 மணி ஆக போகுது. மேம் ரொம்ப பஞ்சுவல். இதோ வந்துடுவாங்க. சார், உங்களோட ராக்கி ரொம்ப அழகா இருக்குங்க சார். தேங்க்யூ நேயா. இந்த மஞ்சள் ராக்கிய விஜய் நான் கட்டினாரு. இந்த சிவப்பு ராக்கிய வந்து சஞ்சு தான் கட்டினான். ஒரு விஷயம் சொல்லவா? அது நம்ம சஞ்சு வந்து கெட்டவன் கிடையாது. எதுக்கும் ஜாக்கிரதை, உங்க லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிட போகுது. அப்புறம் ஒரு புது காதல் கதை ஆரம்பிச்சிடும். உங்க மூடு சரியில்லைன்னு தான் நான் அந்த ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். போனதும் தான் தெரிஞ்சது அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு. ஒரு பையன் சரியா 12 மணிக்கு நேஹா அக்கா கிட்ட அவன் காதலை சொல்ல போறான்னா,
எனக்கு ஆச்சரியத்திலையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து அங்க நின்று அவன் முகத்தை பார்க்கலாமேன்னு நினைச்சேன். ஆனா அது முடியல. அவன் யாரு என்னன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், ஏதோ தப்பா நடக்குது. ஐயோ, இப்போ வந்து நேஹா அக்காவோட மனசுல வலி இல்ல, உடஞ்சு இருக்கன்னா. காதல்ல மட்டும் இல்ல, கோபத்துல கூட அவங்க உங்களை விட்டு பிரிய நினைக்கலாம். அந்த பையன் புத்திசாலியா இருந்தா, இந்த சிச்சுவேஷனை அவன் சாதகமா பயன்படுத்திக்கிட்டா, அவன் நேஹாவை உங்ககிட்ட இருந்து முழுசா பறிச்சிட முடியுமண்ணா. உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. என் மனசு சொல்லுது என்னவா இருந்தாலும் அது சீக்கிரம் சரியாகிடும்னு. முதல் காதல் கிடைக்கிறது அதிர்ஷ்டம். ஆனா அது ரொம்ப ஆழமானது நேஹா. அவன் கண்ணுல அந்த காதலை பார்த்திருக்கேன். அவன் மாறுறதை நான் பார்த்திருக்கேன். இந்த விஷயத்த அவன் என் தம்பின்னு நான் இதை சொல்லல. அவன் மனசு ஒரு வைரம்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரியான ஒரு பொண்ணோட காதல் அந்த வைரத்தை இன்னும் அழகா செதுக்கும். என்னால முடியாதது, எங்க வீட்டுல இருக்கிறவங்களால முடியாதது, அவன் நண்பர்களால முடியாதது, ஏன் அவனாலேயே செய்ய முடியாதத உன் காதல் செய்யும் நேஹா. எனக்கு தெரியும் நேஹா, அதாவது என் தம்பி நிறைய தப்பு பண்ணிருக்கான்னு, நிறைய முட்டாள்தனம் பண்ணிருக்கான். ஆனா எனக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு நேஹா, ப்ளீஸ். நீங்க சொல்றத வந்து நான் மதிக்கிறேன் சார். ஆனா இந்த நேரத்துல எனக்கு நானே ஒரு வாய்ப்பு தர நினைக்கிறேன். எனக்கு பாஸ்ட பத்தி கவலை இல்லை. நிகழ்காலத்துல வாழணும், எதிர்காலத்தை நோக்கி போகணும். ஐயோ, எனக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க ஏன் இப்படி கோவப்படாம இருக்கீங்க? நான் ஒரு பொண்ணை காதலிக்கும் போது தெருவுல போற எவனோ ஒருத்தன் அவளுக்கு காஃபி வாங்கி கொடுத்து, கார்டு கொடுத்து, கேக்கு கொடுத்தா, சத்தியமா இந்த நரம்புகள்ல திரிபாட்டி குடும்பத்து ரத்தம் ஓடுதன்னா கல்லை எடுத்து அவன் மண்டையை உடைச்சிருப்பேன், அவனை கொன்னே போட்டிருப்பேன். ஆனா உங்க ரத்தம் என்னவோ கொதிக்கவே இல்லை. உண்மையை சொல்லுங்கண்ணா, நீங்க நிஜமாவே நேஹா அக்காவை காதலிக்கிறீங்களா இல்ல சும்மா நடிக்கிறீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அண்ணா, நீங்க நேஹா அக்காவை கிஸ் பண்றேன்னு பெட் கட்டினப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சுன்னு? சந்தன்லால் காலேஜ் முழுக்க அந்த விஷயம் பரவிச்சு. ஒருவேளை அந்த பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பெட் கட்டியிருப்பானோ, சஞ்சு திரிபாட்டியோட ஆளை கரெக்ட் பண்றேன்னு. ஏன்னா ஒருவேளை இருக்கலாம், மனுஷனை விட பெரிய மிருகம் மனுஷன் தான்னா. யாருக்கு தெரியும், அந்த பெட்டு ஜெயிக்கிறதுக்காக இனிக்க பேசி நேஹா அக்காவை தனியா கூட்டிட்டு போய் புரியல ஏதாவது தப்பு இப்பு. உங்க இடத்துல மட்டும் நான் இருந்தா சத்தியமா அந்த நாயை கொன்னே போட்டிருப்பேன். இந்தாங்க. இந்த ரிவால்வர் உனக்கு எப்படி கிடைச்சது? இது பெரியப்பாவோடது. எல்லா வருஷமும் சர்வீஸுக்கு போகும். ஆனா எப்போவாது குண்டு வெடிச்சிருக்கா? இல்ல. இத வந்து உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு தேவைப்படும். கைய நடுங்குது, ஏன் கவலைப்படுறீங்க? கொல்லவா போறீங்க? சும்மா பயமுறுத்துங்க. வந்து நீங்க சும்மா அப்படியே அவனோட கொழுப்பு அடக்க அவனோட நெத்தி பொட்டுல வைங்க, இல்லனா சும்மா காத்துல சுடுங்க. பாருங்க, நடுங்கி போயிடுவான் அந்த டூப்ளிகேட் ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த மொத்த ஊர்லயும் வேற எந்த ஒரு பையனும் நேஹா காயிருக்கிற திசை பக்கம் கூட பார்க்க மாட்டான்.
கடவுளே, அபசகுணம் நடந்ததுக்கு அப்புறம் நேஹா வெளில போயிருக்கா. அவளுக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. அச்சு வெளில போனதுல இருந்து என் மனசு ரொம்ப பதறுது. ஏதோ ஒண்ணு நடக்க போற மாதிரி இருக்கு. என் பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு ஆக போற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே! கண்ணு தெரியலையா? நீங்க ஓகேவா? சாரி சார், சாரி மேம். சார், எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது. சாரி சார். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே சார். இதோ வந்துடுறேன். ஐ லைக் யூ நேஹா. இதெல்லாம் இங்க யார் வச்சது? நேஹாவோட பேக். என் நேஹாவே ஏமாத்த பாக்குற? என்னோட நேஹாவையா? என்கிட்ட இருந்து நேஹாவை பறிக்க பாக்குறியா? சஞ்சு, இல்ல நான் வந்து அப்படி எதுவும் பண்ணல. நான் எல்லாத்தையும் சொல்றேன். இதெல்லாம் நான் பண்ணல. எப்படி நடந்ததுன்னே தெரியல. இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட சொந்த அண்ணன் நீயே என்கிட்ட இருந்து என் காதலை பறிக்க நினைக்கிற? சஞ்சு, நீ 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 தப்பா புரிஞ்சுக்கிறடா தம்பி. நான் அப்படி எதுவும் பண்ணல. நீ 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 உட்காரு. நான் பொறுமையா எல்லாத்தையும் சொல்றேன். நீ 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 உட்காரு. நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீ உட்காரு. சஞ்சு சஞ்சு ரக்ஷாபந்தன் பண்டிகைக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துறேன். இப்படி ஒரு மறக்க முடியாத அற்புதமான ரக்ஷா பந்தனை இதுக்கு முன்னாடி கொண்டாடி இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு பேரும். இனிமே இதுக்கப்புறம் எப்பவுமே கொண்டாடவும் முடியாது. சஞ்சு, நீ 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 என்ன தப்பா புரிஞ்சுக்கிற. நான் அப்படி எதுவும் பண்ணலடா தம்பி. அண்ணே இல்ல.
ஐ ஹேட் யூ. உன்னை வெறுக்கிறேன். உன் முகத்தை கூட பார்க்க விரும்பல. நீ யாருன்னே தெரியாது. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல, எந்த உறவும் இல்ல. சஞ்சு, சஞ்சு, நேஹா, இதெல்லாம் நான் செய்யல. யாருன்னு தெரியல. நான் சஞ்சு மேல சத்தியமா சொல்றேன் நேஹா, நான் எதுவுமே பண்ணல. பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு. நான் எல்லாத்தையும் சொல்றேன். சஞ்சு, சஞ்சு என் பேச்ச கேள தம்பி. நில்றா, நில்லு. ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்ட எனக்கும் என் குடும்பத்துக்கும். மன்மோகன் திரிபாठी, இப்போ கஷ்டப்பட வேண்டியது நீ, அப்புறம் உன் குடும்பமும். இந்த கேக்கு இதெல்லாம் என்ன இது? சஞ்சு, சஞ்சு கையில் துப்பாக்கி இருந்தது. ஒரு